ஆரியன் சார், என்னோட கட்டளைய நிறைவேற்றிட்டு வாங்க. என்னாச்சு? அம்மா தாயே, பிரேம் எங்கேயும் இல்லையே. அம்மா தாயே, உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. அது என் கனவுதான். பிரேம் எங்கேயும் இல்ல, ரூம்லயும் இல்ல. வேற எங்க போயிருப்பாரு? அதுவும் இந்த நேரத்துல. நான் அமர் கிட்ட பிரேம் இங்க இல்லங்கிற விஷயத்த சொல்லி ஆகணும். போதும்பா. அப்பா, நீங்க உங்க ரூம்ல போய் படுத்துக்கங்க. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். கண்ணா, எனக்கு தூக்கம் வரலப்பா. போ, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் சுஜாதா பக்கத்துல இங்கேயே இருக்கேன்ப்பா. அப்பா, உங்களுக்கு நல்ல தூக்கம் வருதா? ஆனா நீங்க இப்ப தூங்க விரும்பல. அம்மா உடம்பு சரியில்லாம போனதுல இருந்தே நீங்க சரியா ரெஸ்ட் எடுத்துக்கிறதே இல்ல. இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆகும். சொன்னா கேளுங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அம்மா நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். இதுவரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எதிராக இருந்தவங்க, எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்கதான் அதிகமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த குடும்பத்துக்குள்ளேயே அண்ணனையும் தம்பியை கொலை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த குடும்பத்திலையும் வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது. அம்மா தாயே, இப்ப நீங்க தான் ஏதாவது ஒரு வழியை காட்டணும். இப்ப நான் என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. அந்த ராஜ்வீர் சொன்னதுனால சித்தார்த் இப்போ பிரேம் மாமாவோட உயிரை எடுக்கிறதுக்கு கூட தயாரா இருக்காரு. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அப்புறம் அந்த தப்ப நாங்களே நினைச்சாலும் சரி பண்ண முடியாது. ஹலோ அமர். ரோஹிணி, 1 செகண்ட். ரோஹிணி, உங்களுக்கு தெரியும்ல நீங்க காணாம போகலங்கிற விஷயம் பவி அன்னைக்கு தெரியும்னு. அப்புறம் எதுக்கு நீங்க அடிக்கடி போன் பண்ணி உங்க உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திக்கிறீங்க? நான் என்ன பண்றது அமர்? எப்போ சித்தார்த் அங்கே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்போல இருந்து பிரேம் மாமாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
சித்தார்த்தால அங்க எந்த ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கும். பாருங்க ரோகிணி, அந்த மாயாவுக்கு நாகமணி திரும்பவும் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்ம ஒரு அடி தப்பா எடுத்து வச்சாலும் அது சித்தார்த்துடைய உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதுல்ல? ஆனா நீங்க பிரேமாவை பாத்துக்கோங்க. அப்புறம் முடிஞ்சா எனக்கு போன் பண்ணி பேசிட்டே இருங்க. சரி. அம்மா தாயே, பிரேம் மாமாவை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். ஒருவேளை என் பேச்ச யாரும் இங்க நம்பாம இருந்திருக்கலாம். ஆனா உமாக்கா, நான் பார்த்தது நிச்சயமா நம்ம ரோகிணியை தான். மாமா சத்தம் போட்டதுனால நான் பேசாம இருந்துட்டேன். ஆனா பெரிய பட்டியே சீமாவும் அமரும் சொல்ற பொய்க்கு தொண போறாங்க. அத நான் நிச்சயமா நிரூபிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஆனா பவி, பெரிய பாட்டி இந்த விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னா, இல்லன்னா சீமா கூட சேர்ந்து அவங்களும் பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அப்ப கண்டிப்பா அதுக்கு முக்கியமான காரணம் ஏதாவது இருக்கும். ஆனா என் மனசுல அடிக்கடி ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அப்படி முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? புரிஞ்சிருச்சுக்கா. என்ன? எல்லா விஷயமும் இப்ப எனக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சுக்கா. இது நிச்சயமா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். சீமா நம்ம குடும்பத்தோட மொத்த சொத்தையும் அவர் பேர்ல மாத்தி எழுதிக்கலாம் நினைக்கிறா. ஆனா எப்படி? சித்தார்த் தான் இப்ப உயிரோட இல்லல்ல, இது எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு சேர வேண்டிய சொத்து ரோகிணிக்கு தான் போய் சேரணும் இல்லையா? ஒருவேளை ரோகிணியே இல்லன்னா, அவ கூட பிறந்த அக்கான்றதுனால ரோகிணியோட மொத்த சொத்தும் சீமாக்கு தான் போய் சேரும். இல்ல பவி, பாட்டி அந்த மாதிரி எப்பவும் நடக்க விட மாட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க உமாக்கா? பெரிய பாட்டிய இப்படி சொடக்கு போட்டு எந்த விஷயமா இருந்தாலும் சம்மதிக்க வைப்பா. சீமா எந்த அளவுக்கு அப்பாவியா தெரியறாளோ அந்த அளவுக்கு அவ உள்ளுக்குள்ள சூழ்ச்சிக்காரி. நீங்களே பாத்தீங்கல்ல எவ்வளவு தைரியமா அவளோட தாலியவே கழட்டி அவ தூக்கி போட்டான்னு. நிச்சயமா அதுலயும் அவளோட சூழ்ச்சி ஏதோ இருக்குக்கா. ஆமா பவி, நீ சொன்னது சரிதான். அதனாலதான் பிரேம் அன்னைக்கு ட்ரிங்க் சாப்பிட்டு வந்தாரு. இப்போ என்ன பண்ணலாம்? உமாக்கா, இனிமேதான் நம்ம 2 பேரும் இவங்களை ரொம்ப தீவிரமா கவனிக்க ஆரம்பிக்கணும். சீமாவையா? அச்சோ உமாக்கா, நான் சொன்னது சீமாவில்ல, நம்ம புருஷன்களை தான் நான் சொன்னேன். அந்த சீமா நம்ம புருஷங்க கிட்ட எந்த பேப்பர்லயும் நமக்கு தெரியாம கையெழுத்து வாங்கிடக்கூடாது. இல்ல, என்ன நடந்தாலும் சரிக்கா, நாம அந்த சீமாவையும் ரோகிணியும் அவங்க போடுற திட்டத்துல வெற்றி அடைய விடக்கூடாது. என்ன அதிசயம்! எந்த பொண்ணோட உயிரை நான் எடுத்தனோ அந்த பொண்ணோட புருஷ முகம் என்ன மாதிரியா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரே மாதிரியா ஒரு ரெட்டப்பிறவிகளோட முகம் இருக்குமாங்கிறதே சந்தேகம்தான். இது எப்படி சாத்தியமாகும்? போயிட்டு வாங்க ஆரியன் சார், என்னோட கட்டளைய நிறைவேற்றிட்டு வாங்க.
நல்ல வேலை பிரேம பாத்துக்கணுங்கிறதுக்காக நான் இங்க நின்னுட்டு இருந்தேன். எனக்கு தூக்கம் வரல, அதான் அம்மா பக்கத்துல உட்காரலான்னு வந்தேன். நீங்க இங்கதான் இருக்கீங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. இந்த ஃப்ளவர் வாஸ் உன் கையில இருந்து தான் விழுந்ததா? பிரேம், அது வந்து நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அதனால திடீர்னு மொழிப்பு வந்துருச்சு. அப்போ பதட்டத்துல என் கைப்பட்டு ஃப்ளவர் வாஷ் கீழே விழுந்துருச்சு. நீங்க இங்கிருந்து போங்க, அம்மா கூட நான் இருக்கேன். நீங்களும் போங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, அம்மாவை நான் பாத்துக்கிறேன், பரவாயில்ல. எனக்கு தூக்கம் வரல, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க போய் தூங்குங்க. நீங்க ஏன் எல்லாரும் இங்கேயே இருக்கீங்க? அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனாலதான் நாங்க வந்திருக்கோம். நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா. இருக்கட்டும், பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படி ஒருவேளை எனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நான் யாரையாவது கூப்பிடுறேன். இதையே தான் நானும் பிரேமுக்கு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க போய் தூங்குங்க. பிரேம், சரி. பிரேமை கொள்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை என்னை பத்தின உண்மை சீமாவுக்கு தெரிஞ்சிடுச்சா, நான் அவகிட்ட கவனமா இருக்கணும். இல்லனா என்னோட பிளானுக்கு இவ ரொம்ப பெரிய தடங்களாயிடுவா. நல்ல வேலை சித்தார்த் பிரேம் கிட்ட கத்தி எடுத்துட்டு வரும்போது நான் பார்த்துட்டேன். இப்ப என்னால சித்தார்த்த பத்தின உண்மைகளையும் சொல்ல முடியல. எதுக்கு அம்மாவோட ரூம்குள்ள வந்த? சரி, வந்ததுதான் வந்த. எதுக்காக அந்த ஃப்ளவர் வாஷ கீழே தள்ளிவிட்ட? அம்மா பாவம் உடம்பு சரியில்லாம தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்க தூக்கத்தையே கெடுத்துட்டிய. அது எனக்கு தூக்கம் வராததால நான் என்ன நினைச்சேன்னா, உனக்கு தூக்கம் வரலங்கிறது ஆச்சரியமான விஷயம்தான். உன்னால எங்க தூக்கம் கெட்டு போயிருக்கு சீமா. நீங்க உண்மையாவே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு? இத பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது சீமா. பிரேம், நீங்க எல்லாரும் எவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த வேதனை எனக்கும் தானே. பிரேம், நான் இந்த நாமங்கிற வார்த்தையில ஒருத்தி தானே. இல்ல, நீ நாமங்கிற வார்த்தையில ஒருத்தியா இருந்த, ஆனா இப்ப இல்ல. ஏன்னா உனக்கு எப்பவுமே உன்னோட பிடிவாதம், சுயநலம், சந்தோஷம் இது மட்டும்தான் முக்கியம். இந்த குடும்பம் முக்கியம் இல்ல. அத பத்தி உனக்கு எந்த கவலையுமே இல்ல. அதனால நாமங்கிற வார்த்தையில நீ அடங்க மாட்ட. அப்புறம் உண்மை சொல்லணும்னா, நாமங்கிற வார்த்தையில இருந்து நாங்கிற இடத்துக்கு நீ எப்ப போனன்னு இப்ப கூட எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் நான் அதை உணரும் போது ரொம்பவே லேட்டா தான் உணர்ந்தேன்.
நீ உன்னோட வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துக்க. ஆனா நான் என்னுடைய வாழ்க்கையை என் விருப்பப்படிதான் வாழ்வேன். இது இப்ப இந்த குடும்பத்துக்கும் தெரியும், நமக்குள்ள எந்த ஒரு உறவும் மிச்சம் இல்லைன்னு. அதனால ஒருவேளை உனக்குள்ள ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தா, அதாவது எல்லாமே சீக்கிரம் பழையபடி மாறிடும் நீ நினைச்சா, அந்த எண்ணத்தை நீ இப்பவே மாத்திக்க. ஏன்னா அந்த மாதிரி எப்பவும் நடக்காது. அப்புறம் இந்த விஷயத்தை நீ எவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. பிரேம், நீங்க நீங்க எப்ப நீ சர்வசாதாரணமா தாலிய பணைய வச்சுட்டு வெளியே போனியோ அப்பவே நமக்குள்ள இருந்த உறவு முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே இதை காப்பாத்த அந்த அம்மனால கூட முடியாது. நாங்க அஸ்வினி உமா, நான் நினைக்கிறேன் நீ ஏதோ சொல்ல விருப்பப்படுறேன்னு. அது என்னன்னு சொல்ல. அது ஆக்சுவலி அது வந்து அது என்ன பெரிய பாட்டி, எங்களுக்கு சீமாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அவ காலையில இருந்து வீட்லயே இல்லையே. அதுவும் இல்லாம இவ்வளவு காலையில அவ யார்கிட்டயும் சொல்லாம எங்க போனான்னு தெரியலையே. சீமா எங்க போயிருக்கா, எதுக்காக போயிருக்கான்னு எனக்கு தெரியும். அதாவது நான் சொல்ல வர்றது, அவளை ஒரு முக்கியமான வேலைக்காக அனுப்பியிருக்கேன். சந்திக்க போயிருப்பாளோ? பிரேமையும் ஆரியனையும் காணுமே, எங்க போயிருக்காங்க? மாமா, அது பிரேமும் ஆரியனும் ஜாகிங் போயிருக்காங்க. அம்மா தாயே, பிரேம் சித்தார்த் கூட, அதாவது அந்த ஆரியன் கூட போயிருக்கான். அந்த ஆரியன் பிரேம் எதுவும் செஞ்சிடக்கூடாது. அம்மா தாயே, நீதாம்மா எப்படியாவது காப்பாத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு போன் கால் பண்ணோம். போப்பா. இந்த கேலண்டரை ஃபாலோ பண்ணா பெரிய பாட்டியும் சீமாவும் என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.